அருள் பாதம் தரும் தெய்வ கதைகள் தமிழின் இனிய சொற்களில் உங்கள் மனதை நெகிழச் செய்யும் ஆன்மீக பயணம். ஒரு நாள் தேவர்களின் உலகத்தில் ஒரு பெரிய கவலை எழுந்தது. அசுரர்கள் பலமாகி தெய்வங்களை வெல்லத் தொடங்கினர். அந்த நேரத்தில் அனைவரும் ஒரு உண்மையை உணர்ந்தனர். இந்த பிரச்சனையை தீர்க்க முடிவது ஒரே ஒருவர்தான். அவர் மகாதேவன். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. சிவபெருமான் ஆழ்ந்த தபசில் இருந்தார். அவரின் மனம் முழுவதும் யோகத்தில் மூழ்கியிருந்தது. அந்த நேரத்தில் பார்வதி சிவனை திருமணம் செய்ய விரும்பி அவரை அடைவதற்காக கடுமையான தவம் செய்தாள். தேவர்கள் யோசித்தனர். சிவபெருமான் பார்வதியை கவனிக்க வேண்டும். அவர்களின் இணைவு மூலம்தான் ஒரு சக்தி பிறக்கும். அவர்தான் அசுரர்களை அழிப்பார். ஆனால் தபசில் இருந்த சிவபெருமானின் மனதை யார் மாற்ற முடியும்? அப்போது அவர்கள் நினைத்தனர், ஒரு தெய்வத்தை, அன்பின் கடவுள், மனதை மாற்றும் வல்லமை கொண்டவர் அவர். காமதேவன் அன்பின் அம்புகளை கொண்டு யாரின் மனதையும் மாற்ற முடியும். தேவர்கள் அவரை அணுகினர். நீ மட்டும் தான் இதை செய்ய முடியும். சிவபெருமானின் தபசை கலைத்து அவரின் மனதில் காதலை எழுப்ப வேண்டும். காமதேவன் முதலில் தயங்கினார். அது சிவபெருமான். அவரின் கோபம் உலகையே அழிக்கக்கூடும். ஆனால் உலக நலனுக்காக அவர் சம்மதித்தார். ஒரு நாள் இமயமலையின் அமைதியான சூழலில் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்த இடம் முழுவதும் அமைதி. காற்றின் சத்தம் கூட இல்லாமல். அந்த நேரத்தில் காமதேவன் மெதுவாக வந்து தன் மலரம்பை தயார் செய்தார். அவர் அருகில் அவரின் துணைவி ரதி பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். இது சரியானதா என்று அவள் கேட்டாள். காமதேவன் சொன்னார், உலக நலனுக்காக இது அவசியம். அவர் அம்பை விட்டார். அந்த அம்பு சிவபெருமானின் இதயத்தை தொட்டது. ஒரு நொடி சிவபெருமானின் தியானம் கலைந்தது. அவரின் கண்கள் திறந்தன. அந்த கண்களில் ஒரு விசித்திரமான மாற்றம். ஆனால் அடுத்த நொடி அவர் உணர்ந்தார், என்னுடைய தபசை யார் கலைத்தது? அவர் கோபமடைந்தார்.
அந்த கோபம் சாதாரண கோபம் இல்லை, பிரளயத்தின் தீ போல. அவரின் நெற்றியில் மூன்றாவது கண் திறந்தது. அந்த கண் அக்னியை வெளியிட்டது. அந்த அக்னி நேராக காமதேவனை தாக்கியது. ஒரு நொடி அவர் சாம்பலாகிவிட்டார். அன்பின் கடவுள் அந்த நொடியில் உடலில்லாதவராகிவிட்டார். அதை பார்த்த ரதி அழுதாள். என் கணவரை திரும்பக் கொடுங்கள். தேவர்கள் பயந்தனர். பார்வதி முன்னே வந்தாள். அவள் மனதில் கோபமில்லை, அன்பு மட்டுமே. அவள் சிவபெருமானை நோக்கி அவளின் பக்தியை காட்டினாள். அவளின் உண்மையான அன்பு சிவபெருமானின் மனதை மெதுவாக மாற்றியது. அவர் உணர்ந்தார், இது எல்லாம் ஒரு காரணத்திற்காக நடந்தது. அவர் ரதியை பார்த்தார். அவளின் துயரை உணர்ந்தார். அவர் அருள் காட்டினார். காமதேவன் மீண்டும் உயிர் பெறுவான். ஆனால் உடலில்லாமல். அதனால்தான் இன்றும் காமதேவன் காணப்பட மாட்டார். ஆனால் அன்பாக உணரப்படுவார். இந்த கதையின் உண்மை என்ன? சிவபெருமான் ஏன் காமதேவனை எரித்தார்? அது கோபத்தால் மட்டும் இல்லை, அது ஒரு பாடம். அதிக ஆசை மன அமைதியை கலைக்கும். தியானத்தில் இருக்கும் மனம் அனைத்தையும் தாண்டி இருக்கும். அதை கலைக்க முயற்சித்தால் அதன் விளைவு கடுமையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அன்பு, உண்மையான அன்பு எந்த கோபத்தையும் மாற்ற முடியும். பார்வதியின் அன்பு போல. அதனால்தான் இந்த கதை ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்லை, ஒரு உண்மை. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல ஆன்மீக கதைகள்